ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான 3 BHK வீடை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாலப்பட்டி ரோடு சன் பேக்கரிக்கு பின்னாடி பக்கம் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 875 சதுரடி இடத்துல ஒரு 1100 பில்டிங் ஏரியாவாக கொடுத்து வீடு பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்குறாங்கங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃபோர்ட்டிகோவுமே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் கேட் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் போரு சம்ப்லாம் உங்களுக்கு வெளியிலே வந்துடும். மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸு உங்களுக்கு வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் டைல்ஸ் கலருமே அழகாக இருக்குது. வீட்டோட உட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் நிலவு தேக்கில் போட்டிருக்காங்க. இது போர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லில் ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஹாலுங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து செல்ஃப் இது போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாங்க வீட்டோட பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். ஃபுல்லாகவே செல்ஃப் லாப்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டடி ஹால் இந்த மாதிரியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே செல்ஃப் லாப்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே. வாங்க அடுத்து கிச்சன் பார்க்கலாம். ஒரு நடுத்தரமான பட்ஜெட்டில் 3 பெட்ரூம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு தனியாக இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. வீட்டோட டைல்ஸ் கலருமே பார்த்தீங்கன்னா அழுக்கு பட்டாலும் தெரியாது அந்த மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக செல்ஃப் லாப்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த திங்ஸுமே கீழே வைக்க வேணாம், ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து மாடியில் இருக்க பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். வீடு வந்து ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலைங்க. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இன்னும் நல்லா இருக்குங்க. இது மேலே இருக்க பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கேயுமே ஃபுல்லாக செல்ஃப் லாப்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் கொடுக்காம தனியாக கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு. வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடு இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வீடுகள் இருக்குங்க பக்கத்துலேயுமே. ஸோ இந்த வீட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க. இது மார்ஜின் கிடையாது. ஒரு வேளை வீடு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாலப்பட்டி ரோடு சன் பேக்கரிக்கு பின்னாடி பக்கம் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. அந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.